Hi, hello, welcome. Exercise 2.6 is 7th sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. நல்ல பெரிய சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுப்படாத எண்ணோட சமம். டிவிசிபிள் பை 4னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்டெப் செய்கிற மாதிரி இருக்கும். 602க்கும் 902 உள்ள எல்லா நம்பரோட சமேஷன் கண்டுபிடிச்சிருக்கும். அதுக்கு பிறகு டிவிசிபிள் பை 4ல் உள்ள டேர்ம்ஸோட சமேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 4ஆல் வகுப்படாத எண்களோட அடிஷன் என்னன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் 602னா 603 604 அப் டு 901. எந்த ரூல்ஸும் இல்லை. 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே ரூல் எஸ்என் தானே, சமேஷன் அடிஷன் தானே பண்ணுறோம். சம் பண்ணுறதுக்கு என்ன நமக்கு தெரியணும். ரெண்டு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும்னா அதே எனக்கு எல் தெரியுது. ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு எஸ்என் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் வந்து 901 மைனஸ் ஏ வந்து 603, டி வந்து 1 தான். எல்லா நம்பரும் அடுத்தடுத்த நம்பர் தானே, ப்ளஸ் 1. 901லேருந்து 603 மைனஸ் பண்ணால் 98 298 வருது. 298 ப்ளஸ் 1. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? n is equal to 299. என்னது 602க்கும் 902க்கும் இடையில மொத்தம் 299 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 299 டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். S299 n by 2. 299 divided by 2 into 2a. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 603. 2a plus n minus 1. 298. d ஓட வேல்யூ 1 தான். இப்போ 299 divided by 2 into 602 plus 298. இதை நான் ஆட் பண்ணால் 299 divided by 2 into 8 என்னன்னு சேர்த்து 4 மிச்சம் 1 0 மிச்சம் 15404 வந்து இதை கட் கொடுத்தா 7 2 14 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சரு, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 2248. இது வந்து என்னது? த சம் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் 602 டு 902. அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற 4ஆல் வகுப்படுது எண்கள். ஃபஸ்ட்டு ஏபி ஃபார்மெட் பண்ணணும். டிவிசிபிள் பை 4ஓட சம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 602 அந்த சீரீஸ் இது வந்து அடுத்தடுத்த டேர்ம்னால கடகடன்னு எழுதிட்டோம். 4ஆல் வகுப்படுது எண்ணை மட்டும்தான் இப்போ நம்ம ஈபியாக ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 602ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணணும், 902ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணணும். 602 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 225 20 நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதே இது 902 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4 சார் 8 ரிமைண்டர் 1 8 ரிமைண்டர் 222. இங்கேயும் ரிமைண்டர் நமக்கு 2 தான் கிடைக்கும். கோஷன்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை. ஏபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள நம்பர் 4ஆல் வகுப்படுத நம்பர் கண்டுபிடிக்கணுமோ ரெண்டையுமே டிவிசிபிலிட்டி கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணாமல் நார்மலாக 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டரை ஆட் பண்ணணும், லாஸ்ட் வேல்யூவில் கிடைக்கிற ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு எதுக்கும் நடுவில் 602க்கும் 902க்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் 602ஐயும் 4ஆல் வகுத்துருக்கேன், 902ஐயும் 4ஆல் வகுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கிடைக்கிற ரிமைண்டரை ஆட் பண்ணணும், லாஸ்ட் வேல்யூக்கு கிடைக்கிற ரிமைண்டரை செப்பரேட் பண்ணணும். ஏன்னா அதையும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை. ஏன்னா நம்ம எதுக்கு நடுவில் உள்ள அடிஷன் தான் பார்க்கணும். 602க்கும் 902க்கும் இடையில உள்ள நம்பர் தான். அதை நீ ஆட் பண்ணால் 902 ஜாஸ்தியாக போயிடும்ல. அதனால் லாஸ்ட் உள்ள வரைக்கும் செப்பரேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி நமக்கு என்ன கிடைக்குது? 604. அடுத்து 4 ஆட் பண்ணிடலாம். 608. லாஸ்ட்டு 902லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 900. இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருக்கிற ஏபி. இப்போ இதோட சம் கண்டுபிடிச்சிட்டு இந்த சம்மேஷனில் வந்து இந்த சம்மோட வேல்யூ செப்பரேட் பண்ணணும். அப்போ அந்த சம் நான் ரொம்ப பெருசாக இருந்துக்கணும்ல.
திருப்பியும் இந்த சேம் கண்டிஷன் தான், நமக்கு இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன தெரியாது, n தெரியாது. ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கலாம். n is equal to L minus A by D plus 1. So n is equal to 900 minus 604. D வந்து 4, அடுத்தடுத்த நம்பர் இல்லை, ப்ளஸ் 1. 900ல் 604 போச்சுன்னா இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 296 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 4s are 28, 4 4s are ப்ளஸ் 1, 75 டேர்ம்ஸ் இருக்குது. 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுப்படுத 75 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 75 டேர்ம்ஸோட சமேஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியுங்கிறதுனால n by 2 into s 75 is equal to 75 divided by 2 into a plus n. a வந்து 604 plus 900. இதை ஆட் பண்ணால் 75 by 2 into 1504. இதை நான் கட் கொடுத்தேன்னா 752. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 56400. இதுதான் S75. சரியா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற 4ஆல் வகுப்படாத எண்களோட சமேஷன் கூடுதல். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் 4ஆல் வகுப்படுத நம்பரை ஆட் பண்ணி வச்சுட்டோம். அப்போ இப்போ அந்த மொத்த நம்பர்லேருந்து 4ஆல் வகுப்படுத எண்ணை மட்டும் நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சம் என்னன்னு ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் S299 வேல்யூ வந்து 224848. S75 வேல்யூ வந்து 00465. இதை நான் சப்ராக்ட் பண்ண எனக்கு கிடைக்கும் 8 4 4 14னா 8 1 6. ஸோ S299 S75 சப்ராக்ட் பண்ண எனக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான் ரெக்கார்ட் ஆன்சர். 4ஆல் வகுப்படாத எண்களோட சமேஷன். ஓகே, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.